இறை வணக்கத்தோடு தொடங்குகிறோம். இறை வணக்கத்தை பாட அருட்தந்தையர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இறை வணக்க பாடல். அனைவரும் இறை வணக்க பாடலுக்காக எழுந்து நிற்போம். தமிழால் உன் புகழ் பாடி தேவானா தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானான் தினம் பாட வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் இன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானா தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய தூத்துக்குடி மறைமாவட்டம் தென் மண்டலத்தின் தொடர்பு ஊடக பணிக்குழு செயலரும் இயக்குனருமாகிய அருமை அருள்பணியாளர் நண்பர் தம்பி செல்வரத்தினம் அவர்களே, இன்று இந்த சிறப்புமிக்க நடன போட்டிக்கு நடுவர்களாக வருகை தந்திருக்கின்ற நடனத்துறையில் முனைவர் பட்டம் பெற்று நடனத்தில் புலமை பெற்ற ஒரு ஆளுமையாக இருக்கின்ற ஐயா பேராசான் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த திருமிகு ஆரோக்கியம் அவர்களே, இன்று அருளுரையும் வழங்கி நாளை திருப்பலியும் நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்து இந்த நடனப் போட்டிக்கான சிறப்பு நடுவராக வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி தோழர் நல்வனை செல்வன் அவர்களே, அவர்களோடு இணைந்து இங்கு வந்து இந்த திருநாளை சிறப்பிப்பதற்காகவும் இந்த நடன போட்டியெல்லாம் பார்த்து நடுவர் தீர்ப்பு வழங்குவதற்காகவும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பி தோழர் தமிழன்பு அவர்களே, நம் தாய் பங்கின் கிளைப்பங்காக இருக்கக்கூடிய நவமுதலூர் உருவாக்கப்படவிருக்கிற பங்கின் பொறுப்பு தந்தையாகிய அருள் தந்தை தம்பி ஜேசுராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இளைஞர் இயக்குனர் தந்தை சேசு அவர்களே, அன்பிற்கினிய இந்த நிகழ்வை கண்டுகளித்து அதோடு பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பு அருள் அன்னையரே, அருள் தங்கைகளே, புத்தகானவர்களை பங்கில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் அன்னையரே, நடன குழுக்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களை நன்முறையில் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நடன ஆசான்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காகவும் நம் பிள்ளைகள் நம் மண்டலத்தில் இருக்கின்ற கலைஞர்கள் இவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காகவும் அதோடு நாம் எல்லாம் ஒரு மண்டலமாக இணைந்து இங்கு செயல்படுகிறோம். எனவே பங்குகளெல்லாம் ஒன்று கூடி வருகின்ற பொழுது அது ஒரு சிறப்புமிக்க செயல் என்பதையெல்லாம் அறிந்தவர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு பார்வையாளர்களாகிய திருக்கல்யாண தாயின் அரவணைப்பில் வாழ்கின்ற புத்தகாலவிளை மக்களே, திருப்பயணிகளே, நடன கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகின்ற இந்த போட்டியானது தென் மண்டல அளவில் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு வகையான போட்டி நடந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இங்கு நம் பங்கில் நம் திருவிழாவின் போது இந்த நடன போட்டி நடைபெறுகிறது. இரவு நேரம் என்பதனாலும்
பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாம் மீண்டும் தொடங்கிவிட்டது என்பதனாலும் நெடும் தொலைவு என்று எண்ணுவதனாலும் இங்கு பல பங்குகள் பங்கேற்க இயலாத ஒரு நிலை. இருப்பினும் இங்கு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு செயலை செய்யாமல் இருக்க 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு செயலை செய்ய ஒரு காரணம் இருந்தால் போதும் என்ற அடிப்படையில் இங்கு அந்த ஆர்வத்தை மட்டுமே அடித்தளமாக கொண்டு இங்கு நடன கலைஞர்களை அழைத்து வந்திருக்கிற அன்பு அருள் அன்னையர், நடன ஆசான்கள், பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிற பெற்றோர்கள், அவர்கள் அனைவரையும் மிகவும் சிறப்பான தன்மையிலே அழைத்து வந்திருக்கிறார்கள். பாருங்கள், அவர்களை குறித்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற சிதம்பராபுரம் பங்கு தந்தை அருள் தந்தை நண்பர் இருதயசாமி அவர்களையும், தட்டார்மடம் பங்கு அன்பு தம்பி கலைச்செல்வன் அவர்களையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாள். இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருத்தல தந்தை என்ற அடிப்படையிலும், இந்த போட்டிகளில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையிலும் அன்போடு வருக வருகவென்று உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இங்கு நடுவர்களாக வந்திருக்கிறவர்களை குறித்து ஓரிரு வார்த்தைகள். ஏற்கனவே நான் சொன்னேன், ஐயா ஆரோக்கியம் அவர்கள் இந்த நடனத்துறையிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு நபர், ஒரு ஆள். எனவே அவர்கள் இங்கு இந்த தென்மண்டல அளவிலான போட்டி என்பதனால் அவர்கள் கண்டிப்பாக வரவழைக்கப்பட வேண்டும் என்று நம் தொடர்பூடக செயலர் அழைப்பு கொடுத்து அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய வருகை எங்களுக்கு பெருமிதமாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு போட்டியாக இது கருதப்படுகின்ற அளவுக்கு இப்படி ஒரு முனைவர் இங்கு வந்து நடுவர் தீர்ப்பு கொடுப்பது என்பது எங்களுக்கு பெருமை. எனவே அந்த வகையில் நடுவர் ஆரோக்கியம் அவர்களை குறித்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலே இத்தகைய ஆற்றல்கள் எல்லாம் பெருக வேண்டும் என்றும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். உங்களுடைய இந்த துறையிலான அடிப்படையான அனைத்து பணிகளும் மிக சிறப்பு அமைய அன்போடு வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எல்லாரும் ஓங்கி ஒரு கையொலி எழுப்பி நடுவர் ஆரோக்கியம் அவர்களை நாம் வரவேற்றுக் கொள்வோம். அதை போன்று நம்முடைய நண்பர்கள் அவர்கள் இருவருமே எந்த துறை என்றாலும் அதில் புலமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நடனம் என்றாலும் பாட்டு என்றாலும் அவர்கள் அதில் சிறப்பு மிக்கவர்கள். அதை போன்று அங்கு குருமடத்திலும் அவர்கள் அதற்குரிய ஆற்றல்கள் நல்லா தெரியும். மண்ணின் கலைகளை எல்லாம் மிகச் சிறப்பாகவே ஆடக்கூடிய ஒருவராக, பயிற்சி கொடுக்கிற ஒருவராக தமிழன்பு இருக்கிறார். செல்வன் இந்த மண்ணின் கலை நடனங்கள், பாடல்கள் இவற்றெல்லாம் புலமை பெற்றவராக இருக்கிறார். இவர்கள் எல்லாருமே ஒரு பன்முக தன்மையில் ஆளுமை சிறந்தவர்களாக, திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் நண்பர் தந்தையர்கள் செல்வன், தமிழன்பு அவர்களையும் அன்போடு உங்கள் அனைவரும் சார்பாக மனதுவர வரவேற்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். இத்தகைய மூவர் அணி கொண்ட அந்த நடுவர் குழு நமக்கான தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. நன்று நடன கலைஞர்களே, நீங்கள் நடனமாடுங்கள். உங்கள் நடனத்தை நாங்கள் கண்டுகளிப்பதற்காக இருக்கின்றோம். நன்று. யாருக்கேனும் ஒருவருக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று வரும். அதன் பிறகு ஊக்க பரிசு கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உரிய பரிசை பெற்றீர்கள் இறைவனுக்கு நன்றி. இல்லை, அதற்கு பின்னால் வந்திருக்கிறோம் என்றால் இறைவனுக்கு புகழ் என்கிற வகையிலே நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வீர்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும், அன்பு தந்தையர்களையும், அருள் அன்னையர்களையும், கலைஞர்களையும் அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு அது மகிழ்ச்சி தன்மையாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க. நன்றி. வரவேற்புரை வழங்கிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நடன போட்டியினுடைய விதிமுறைகளை எப்படி மதிப்பீடு செய்யப்படுகிறது என்பதை நடுவர்கள் உங்களுக்கு இப்போது அறிவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நடன போட்டியானது தொடங்கும். தமிழன்பு என்ற மைக்கில் இப்பொழுது விதிமுறைகளை உங்களுக்கு அறிவிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மறை மாவட்டம் தென் மண்டல அளவில் நடைபெறுகிற இந்த நடன போட்டிக்கு நடுவராக நாங்கள் மூவர் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை போன்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் இன்னும் எல்லா நிலைகளிலும் உயர்வடைவதற்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு தளமாக இந்த தென் மண்டலம் இந்த முயற்சி எடுப்பதை குறித்து நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகின்றேன். இந்த நடன நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற அனைத்து குழுவினர், ஆசான்கள் இந்த செய்தியை கவனமுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நடனம் எப்படி மதிப்பீடு செய்யப்படும் எனில், முதலாவது உங்களது நளினம், உங்கள் அடவுகள், நாம் அந்த அசைவுகள், அந்த அடவுகள்,
அது நளினமாக எவ்வாறு அமைந்துள்ளது என்பது குறித்து நாங்கள் மதிப்பீடு செய்வோம். அதற்கு என்று 10 மதிப்பெண்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எவ்வளவு சிறப்பாக நீங்கள் செய்கிறீர்களோ அதை குறித்து உங்களுக்கு இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும். இரண்டாவது, குழு ஒருங்கிணைப்பு. இணைந்து எப்படி நீங்கள் நடனம் ஆடுகிறீர்கள், அந்த குழு ஒருங்கிணைப்பு மிக மிக அவசியம். ஏனெனில் ஒரு நடனம் சிறப்பாக அமைவது அந்த குழு ஒருங்கிணைப்பில் தான். அந்த ஒற்றுமை ஒருங்கிணைப்பு அடவுகள் இல்லை என்றால் அது சிறப்பாக அமையாது. எனவே பார்ப்பதற்கும் அது அருமையாக இருக்க வேண்டுமெனில் அந்த ஒருங்கிணைப்பு மிக அவசியம். எனவே போட்டியாளர்கள் இதை கவனத்தில் கொள்ளவும். மூன்றாவதாக படைப்பாற்றல். நீங்கள் எப்படி புதிய முயற்சிகளை அந்த நடனங்களிலே முன்னெடுக்கிறீர்கள், புதிய அந்த அடவுகள், புதிய முயற்சிகள், இதையெல்லாம் எப்படி உங்களுடைய நடனங்களிலே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஏனெனில் எல்லாருக்குமே ஒரே பாட்டு, மாதா பாடல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 முதல் 10 பேர் அதில் பங்கெடுக்கலாம் என்று நமக்கு இங்கே விதிமுறைகள் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. எனவே இந்த நளினம், குழு ஒருங்கிணைப்பு, புதிய சிந்தனை, படைப்பாற்றல், இவை அடிப்படையாக கொண்டு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 30க்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் பெறுகிறீர்களோ அதை வைத்து முதல் 2, 3ஆம் இடங்கள் நடுவர்களால் தெரிவு செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும் என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வார்த்தைக்கு ஏற்ப இந்த இடத்தில், இந்த காலத்தில் உங்கள் நடனம் சிறப்பாக அமைந்து வெற்றி பெற அன்போடு வாழ்த்துகிறோம். நன்றி. இப்பொழுது உடனடியாக நடன போட்டிகள் ஆரம்பமாகிறது. நடுவர்கள் கவனத்திற்கு குழு எண் 1 முதலாவதாக நடனத்திற்கு வருகிறவர்கள். குழு எண் 1. கல்யாண
நடனத்தை வெளிப்படுத்திய குழு எண் 1க்கு பாராட்டுகள். குழு எண் 2 மேடைக்கு வரவும். நன்று மனசெல்லாம் மெல்ல மெல்ல என்று அருமையான பாடல் பாடி அதனை ஆடியிருக்கிறார்கள். அடுத்ததாக குழு எண் 3 தங்களது நடன போட்டியில் தங்களது படைப்பை நமக்கு கொடுக்க வருகிறார்கள். குழு எண் 3.
அன்னை மரியாளுடைய பாடலை நாட்டுப்புற இசையிலே மிக சிறப்பாக ஆடிய குழு எண் 3க்கு நன்றி. அடுத்ததாக குழு எண் 4. பாண்டிய நாட்டினுடைய பொறுப்பை நகரிலே என்று மிக சிறப்பாக அன்னை மரியாளுடைய பாடலுக்கு நடனமாடிய குழு எண் 4ற்கு நன்றி. அடுத்ததாக குழு எண் 5.
அருமை, சிறப்பாக நலமாடிய குழு எண் 5ற்கு நன்றி. அடுத்ததாக குழு எண் 6. குழு எண் 6. La
பல பாடல்களின் தொகுப்பாக மிகச் சிறப்பாக நடனமாடிய குழியன் 6க்கு நன்றி. கடைசியாக குழியன் 7, இதுவரை எல்லாமே இளம் பெண்களாக மாணவிகளாக நடனமாடினார்கள். குழியன் 7 இளைஞர்கள் நடனமாட வந்திருக்கிறார்கள். குழியன் 7வை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். நடனமாடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நன்றி. இதோடு நடனங்கள் முடிவுக்கு வருகின்றன. அடுத்ததாக நடுவர்கள் தங்களது மதிப்பீட்டை தருகிறார்கள். இந்த நடனங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு தந்தை நல்வினை செல்வனை திருமிகு ஆரோக்கியம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் இந்த போட்டியை பற்றி நமக்கு சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து நடுவர்கள் தங்களது மதிப்பீட்டை நமக்கு அறிவிப்பார்கள். தந்தையர் உள்பட்ட அனைத்து இளைய மக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஆக்சுவலாக எல்லா கிராமிய நடனத்தை ஃபுல்லாக ஆடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல அழகான ஒரு உடை அலங்காரத்தோடு அழகாக நல்ல ஒரு பாடல்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக ஆடினீங்க. ரொம்ப உங்கள் அனைவருக்கும் என் இனிய அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக எல்லா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ஆடின எல்லா நடன குழுவுமே நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன். எல்லா சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலுமே நீங்களாம் வந்து ஒரு குழு ஒருங்கிணைப்போடு நல்ல அழகாக ஆடிருந்தீங்க. உங்களுடைய உடை அலங்காரமானாலும் சரி, உங்களுடைய மற்றபடி அடவுகளெல்லாம் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. இன்னும் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். உடல் அசைவு எக்ஸ்பிரஷன் அப்படி டான்ஸ் ஒன்று யூனிஃபார்ம் ஆடினீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன், அந்த நளினம், அந்த முகப்பாவனை இன்னும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்கள் நடனத்தை வந்து ரொம்ப அழகுபடுத்தும். முகப்பாவனை நமக்கு என்னதான் உடம்புல என்னதான் ஒரு வலிகள் இருந்தாலும் அந்த அடவுகளை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனில் நீங்கள் முகப்பாவனையில் ஒரு சிரிப்பில் காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் நடனத்தை வந்து அழகு கூட்டும். அப்படி நல்ல ஆடை அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்ல முக அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தீங்க. இன்னும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் முகப்பாவனை எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது இருந்தால் இன்னும் உங்கள் நடனம் வந்து ரொம்ப அழகாக கூட்டும்.
மற்றபடி எல்லா நடனங்களும் ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி. வாழ்த்துறை வழங்க தென்மண்டல ஊடக பணிக்குழுவின் செயலரும் அணக்கரையினுடைய திருத்தல தந்தையுமான தந்தை செல்வரத்னம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அன்பான தந்தையர்களுக்கும் சிறப்பாக அருட்சகோதரிகள் அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை திருவிழா வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழா என்றாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு காலம், ஆசீர்வாதத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலம், கொண்டாட்டத்தின் காலம். வழக்கமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊராக இணைந்து கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது பல நிகழ்ச்சிகள் இந்த மேடையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இரவு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு கூடுதலான மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொண்டு திருவிழாவுடைய மகிழ்ச்சியினுடைய ஒரு பகுதி இந்த இரவு நிகழ்ச்சிகள் எல்லாமே. ஒவ்வொரு நாளும் இந்த மேடையானது பலருக்கு விருந்தளிக்கின்ற, கலை விருந்தளிக்கின்ற ஒரு இடமாக மாறி வருகின்றது. எனவே அது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். எனவே இது நாள் வரையிலும் நமது ஊர் மக்கள், ஒத்த கால நிலையில் உள்ள மக்கள் அவர்களாக கலை நிகழ்ச்சி வழங்கி அந்த நிகழ்ச்சி பலருக்கு ஒரு மகிழ்ச்சியாகிய ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. எனவே இன்றைய நிகழ்ச்சி என்பது அதையும் கடந்து நாம மட்டும் சந்தோஷமா கொண்டாடல, மகிழ்ச்சியா கொண்டாடல, நாம பக்கத்து ஊர் மக்களோடு இணைந்து, சிறப்பாக நம்முடைய தென் மண்டல பங்கு மக்களோடு இணைந்து நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி கற்றுக் கொடுப்பதாக, வெளிப்படுத்துவதாக நான் உணர்ந்தேன். எனவே நாங்களும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அந்த மகிழ்ச்சியை உங்களோடும் நாங்கள் கொண்டாடுவதிலே இன்னும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற ஒரு அடையாளத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமது திருத்தல பங்கு தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே அழைக்கப்பட்டோர் பலர், எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் பல தவிர்க்க முடியாத காரணங்கள், ஒரு சிலர் முன்பதிவு செய்தார்கள், கடைசியில் வர முடியவில்லை என்று சொன்னார்கள். காலை வரை வருவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள், மாலை உறுதிப்படுத்துகின்ற பொழுது வர இயலாத ஒரு சூழ்நிலை என்று பல குழப்பங்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. கடைசியாக தேர்ந்து கொடுக்கப்பட்டவர்கள் ஏழை குழுவினர். ஆனால் இந்த ஏற்பாடு எல்லாமே சிறப்பான ஒரு தரமிக்க ஒரு ஏற்பாடாக இருந்தது. பயிற்சி எடுத்தவர்கள், இந்த நடனத்தை நாம் ஒரு போட்டியாக அதை நாம் பயிற்சி எடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று முனைப்போடு பங்கெடுத்த பயிற்சியாளர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு தந்தையர் மனக்கொண்டு, தந்தையர் மற்றும் அருட்சியர் மனக்கொண்டு நாம் சிறப்பான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு எல்லோரிடம் இருந்தது. அதுதான் பாராட்டுக்குரிய ஒன்று. எல்லாருக்கும் பரிசு கொடுக்க முடியாது, அதனால எனக்கு தான் பரிசு வேணும், எங்களுக்கு தான் பரிசு வேணும் அப்படிங்கிறத விட நம்முடைய ஆற்றலை சரியாக பயன்படுத்தி இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்ற ஒரு முனைப்போடு எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டது பாராட்டுக்குரிய ஒன்று. ஆனால் 7 குழுவதான் இருந்தது. ஆனால் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை இந்த மேடையிலே காண முடிந்தது. எனவே இது ஒரு புதிய முயற்சியாக கூட இருக்கலாம். எனவே இதே போல பல நிகழ்ச்சிகள் நமது அருகில் உள்ள பங்குகளோடு இணைந்து, நமது மறை வட்டங்களுடைய பங்குகளோடு இணைந்து பல நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நமது பங்கிலே இந்த திருவிழாவை ஒட்டிய ஒரு கலை நிகழ்ச்சி, சிறப்பாக நடன நிகழ்ச்சி என்பது பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே தந்தை அவர்கள் திட்டமிட்டு என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனவே ஊடக பணிக்குழு செயல் என்ற முறையிலே என்னுடைய ஒத்துழைப்போடு இணைந்து திட்டமிட்டு இதை செயல்படுத்த வேண்டும் என்று குருக்கள் கூட்டத்திலும் மாதாந்திர கூட்டத்திலும் நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம். எனவே தந்தையினுடைய விருப்பம் இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அது இன்று சிறப்பாக அது அரங்கேறி இருக்கின்றது. எனவே சிறப்பான விதத்திலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையுமே இங்கு வருகின்ற அனைத்து மக்கள் சார்பாக, நமது மறை மாவட்ட தென்மண்டல பணிக்குழு சார்பாக, இருக்கின்ற இளைஞர் பணிக்குழு சார்பாக உங்கள் அனைவரையுமே நன்றியோடு நினைத்து பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே நன்றி அடையாளமாக எல்லாருமே கைதட்டி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக இந்த பிள்ளைகள் இன்னும் பல மேடைகள் கண்டு தன்னுடைய திறமைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர் முன்வர வேண்டும், எல்லாரும் முன்வர வேண்டும் என்பதை உங்களோட அம்போடு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். இரண்டாவது சிறப்பான நன்றிக்குரியவர் நமது திருத்தல பங்கு தந்தை, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற 2 தந்தையர்கள், அருட்தந்தை சேசுராஜ், அவர் தோழமை தந்தை இளைஞர் பணிக்குழு இயக்குநராக செயலராக இருக்கின்றார். அவரோடு இணைந்து இன்னொரு சேசு தந்தையும் இருக்கின்றார். எனவே 2 சேசு மத்தியில் ஒரு வெடிசு. எனவே 2-3 தந்தையர்கள் இன்னும் அருட்செயல் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக
எப்படி வரும் என்று எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் தரமிக்க ஒன்றாக 2 அருட்தந்தைகள் நடுவராக ஒரு பாண்டித்துவம் பெற்ற நடனத்துறையிலே ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு சிறந்த ஒரு நபர் நமக்கு ஒரு நிகழ்ச்சியினுடைய தலைமை நடுவராகவும் வந்து நமக்கு பங்களித்தது சிறப்பாக இருக்கின்றது. எனவே பங்கெடுத்த அனைவருக்குமே நம்முடைய ஊடக பணிக்குழு சார்பாக உங்கள் சார்பாக கைதட்டி நம்முடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் எல்லோருமே ஆர்வத்தோடு இருக்கின்றோம். இந்த முடிவு யாருக்கு சாதகமாக வரும்? எல்லாருக்கும் சாதகம். ஏன்னா எல்லாரும் உங்களுடைய யாருமே பரிசு வாங்க வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், விருப்பம் இல்லை அப்படின்னு இல்லை. எல்லாரும் பரிசு வாங்கணும்னு ஆசைப்பட்டு நம்முடைய உடல் உழைப்பு ஆற்றல் எல்லாவற்றையும் இதிலே வெளிப்படுத்தும். பொருட்செலவு ஒருபுறம், உடற்செலவு ஒருபுறம், நேரம் ஒருபுறம். வீட்டில் அம்மா அப்பாலாம் திட்டிருப்பாங்க, வேற வேலை இல்லையா அப்படிலாம் திட்டிருப்பாங்க, அங்கே போகாத இங்கே போகாத அப்படிலாம் திட்டிருப்பாங்க. அதெல்லாம் கடந்து நம்முடைய திறமைகளை முழு ஆற்றலோடு இந்த மேடைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். எனவே சிறப்பான முடிவு. தந்தை தொடர்ந்து சொன்னாங்களே, பரிசு வந்தாலும் இயேசுவுக்கு புகழ், பரிசு வரவில்லை என்றாலும் இயேசுவுக்கு நன்றி. அதே போல பரிசு கிடைச்சாலும் மாதாவுக்கு புகழ், பரிசு கிடைக்கலான்னும் மாதாவுக்கு நன்றி. இந்த ஒரு பெருந்தன்மையோடு இந்த முடிவுகளுக்கு செவி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மேடையிலே முடிவுகளை தெரிவிப்பதற்கு அருட்தந்தை செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முடிவுகள் தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த குழுவினர் உங்களுக்குரிய பரிசினை பெற்று செல்ல மேடைக்கு விரைந்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நடுவர்கள் அனைத்து அருட்தந்தைகளும் மேடைக்கு அழைக்கின்றேன். முடிவுகளை அறிவிப்பதற்கு முன்னால் நடுவர்களை நாம் கௌரவிக்கும் விதமாக நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். எனவே நடுவர்கள் அருள் கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நடுவர்கள் திருமுக ஆரோக்கியம், அருட்தந்தை தமிழன்பு 3 பேருக்கும் ஊடக பணிக்குழு செயலர் தந்தை செல்வரத்னம் நூலாடை அணிவித்து அவர்களுக்கு தங்களது மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். முதலாவதாக அருட்தந்தை பாக்கிய செல்வன் நல்வினை செல்வன் அவர்களுக்கு நூலாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அருட்தந்தை தமிழன்பு அவர்களுக்கு நூலாடை அணிவிக்கப்படுகிறது. கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக திருமுக ஆரோக்கியம் அவர்களுக்கு நூலாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஊடக பணிக்குழு செயலர் அருட்தந்தை செல்வரத்னம் அவர்களுக்கு அருட்தந்தை ஜேசுராஜா நூலாடை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். நன்றி. இப்பொழுது நடன போட்டியினுடைய முடிவுகளை அருட்தந்தை செல்வன் அவர்கள் இப்போது அறிவிப்பார்கள். அன்பிற்கினியவர்களே, மிகவும் அருமையான ஒரு கலை நிகழ்வு போட்டி. வெவ்வேறு பங்குத்தளங்களிலிருந்து இங்கு வருகை தந்து 7 குழுக்கள் மொத்தமாக மிகவும் சிறப்பான முறையிலே தங்களுடைய கலையை திறனை வெளிப்படுத்தினார்கள். ஒயிலாட்டம், கோலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம் என இத்தனை தன்மைகளோடு கூடிய நிலையிலே வகைகளோடு கூடிய நிலையிலே இங்கே நடனமாடினார்கள். சிறப்புக்குரிய ஒன்று. எனவே நடனமாடிய அனைத்து கலைஞர்களுக்கும் சிறப்பான நல்வாழ்த்தை நாம் அனைவரும் கைவொலி எழுப்பி இப்பொழுது தெரிவித்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நன்றி. எனவே இப்பொழுது போட்டியினுடைய முடிவுகளை நாங்கள் அறிவிக்கிறோம். எது எப்படியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொண்டு நாம் ஒரு நல்ல உணர்வோடு இங்கிருந்து செல்ல வேண்டும். இன்னும் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆற்றலோடு நமது குழந்தைகள் இன்னும் வளர வேண்டும், உயர வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடு நாம் அவர்களை பாராட்டுவோம். எனவே இந்த நேரத்திலே முதல் 3 நிலைகளில் நான் 3வது நிலையிலிருந்து நான் அறிவிப்பை கொடுக்கிறேன். 3வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய குழு 4வது குழு உறுப்பினர்கள் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மொத்தம் 60 மதிப்பெண் சொல்லணுமா 61 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கக்கூடிய 4வது குழு உறுப்பினர்களுக்கு நாம் அனைவரும் கைவலி எழுப்பி நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாத்தையும் வாசிக்கிறோமா? அடுத்ததாக 2வது குழுவாக குழுவினர் அனைவரும் மேடைக்கு 3வது இடத்தை பொத்தக்காலங்களை பங்கு பெறுகிறார்கள். அவர்களுக்கு
மூன்றாம் பரிசுக்கான தொகை ரூபாய் 2000 ஒவ்வொருவருக்கும் பாராட்டு பரிசும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படுகிறது. மூன்றாம் இடத்திற்காக பரிசு தொகை ரூபாய் 2000 கொத்தக்காரன் விலை பங்கு நடன குழுவினர் பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசு தொகையை தந்தை தமிழன்பு இப்பொழுது கொடுப்பார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் மூன்றாம் இடத்திற்கான பாராட்டு பரிசும் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை மூன்றாவது அணியினருக்கு நாம் கைவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துகள், சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றாக ஆடினீர்கள், மகிழ்ச்சி. இரண்டாவது இடத்தை பெறுகின்ற குழு, ஐந்தாவது குழு 64 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான மன்னிக்கவும் ஆறாவது குழு இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 63 மதிப்பெண்கள் ஆறாவது குழு பெற்றிருக்கிறார்கள். தட்டார்மடம் பங்கை சார்ந்தவர்கள் முன்வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விரைவாக வாருங்கள். உங்களுக்கான இரண்டாம் இடத்திற்கான பரிசு தொகை ரூபாய் 3000 ஒவ்வொருவருக்கும் பாராட்டு பரிசும் கொடுக்கப்படுகிறது. தட்டார்மடம் பங்கு இரண்டாவது இடத்தை பெறுகிறார்கள். நடுவர் திருமிகு ஆரோக்கியம் அவர்களுக்கான பரிசு தொகையை கொடுக்கிறார்கள். தட்டார்மடம் பங்கு தந்தை அவர்களும் பயிற்சி கொடுத்த பங்கு தந்தையும் அவர்களோடு உடனிருக்கிறார்கள். பங்கு தந்தை தட்டார்மடம் பங்கு தந்தை கலைச்செல்வன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டு பரிசை கொடுக்கிறார்கள். கைதட்டி பாராட்டுவோம். வந்திருக்கிறார்கள், நமக்கு சிறப்பாக ஆடியிருக்கிறார்கள். பயிற்றுவித்தவர்கள் முன்வருக. வாழ்த்துகள். மீண்டும் ஒருமுறை இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்ட அணியினருக்கு நாம் மீண்டும் ஒருமுறை கைவொலி எழுப்பி நம்முடைய வாழ்க்கையை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துகள், மிகச் சிறப்பு, மகிழ்ச்சி. வாழ்த்துகள். ஆய்வு செய்வதிலே கொஞ்சம் நேரம் போயிருது, என்ன செய்யறது? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 3, 4, 3, 2, 1. ஒன்றாவது இடத்தை பெறுகின்ற அணியினர் ஐந்தாவது குழு 64 மதிப்பெண்கள் பெற்று ஒன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். முன்வரும்படியாக அழைக்கின்றோம். செட்டிமலை பங்கை சார்ந்தவர்கள் ஒன்றாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். வாழ்த்துகள். பாராட்டுகள். செட்டிமலை பங்கை சார்ந்த நடன குழுவினருக்கு பாராட்டுகள். செட்டிமலை பங்குதான் நம்முடைய தந்தை வெணி அவர்களது முதல் பங்காக செட்டிமலையில் தான் பங்கு தந்தையாக தந்தை வெணி அவர்கள் பொறுப்பேற்றார்கள். செட்டிமலை பங்கு நடன குழுவினர் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, மற்ற அனைத்து குழுவினருக்கும் ஊக்க பரிசாக ரூபாய் 1000 அதோடு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பாராட்டு பரிசும் வழங்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு குழுவினராக மேடைக்கு வர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக குழு எண் 1 சிதம்பராபுரம், குழு எண் 1 சிதம்பராபுரம், தயவு செய்து மேடைக்கு வரவும். அவர்களை அழைத்து வந்த அருட்சகோதரிகளுக்கும் அருள் தந்தை இருதயசாமி அவர்களுக்கும் நன்றி.
குழு எண் 1 சிதம்பராபுரம். கைதட்டி பாராட்டும். சிறப்பாக தங்களது நடனத்தை வெளிப்படுத்தினார்கள். ஊக்க பரிசாக பங்கேற்ற அனைத்து குழுக்களுக்கும் ரூபாய் 1000 ஊக்க பரிசாகவும் ஒவ்வொருவருக்கும் பாராட்டு பரிசும் வழங்கப்படுகிறது. ஊக்க பரிசை அருட்சகோதரி பெரிய நாயகி அவர்கள் வழங்குகிறார்கள். அதோடு அவர்களுக்கு பாராட்டு பரிசும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிறது. சிதம்பராபுரம் நடன குழுவினருக்கும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அருட் சகோதரிகளுக்கும் அவர்களை அழைத்து வந்த அருட்தந்தைக்கும் சிறப்பான நன்றி. அவர்களைத் தொடர்ந்து குழு எண் 2 மலையன்குளம் பங்கை சார்ந்த நடன குழுவினர் அருள் கூர்ந்து மேடைக்கு வர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மலையன்குளம் பங்கு நடன குழுவினர் அவர்களை அழைத்து வந்த அருட்சகோதரிக்கு நன்றி. பிள்ளைகளது வளர்ச்சியில் பங்கெடுக்கின்ற பெற்றோருக்கு சிறப்பான பாராட்டுகள். மலையன்குளம் பங்கை சார்ந்த நடன குழுவினருக்கு சிறப்பான நன்றி. அவர்களுக்கு ஊக்க பரிசாக ரூபாய் 1000 தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவருக்கும் பாராட்டு பரிசு வழங்கப்படுகிறது. அருட் சகோதரி அவர்கள் அவர்களுக்கு ஊக்க பரிசை வழங்குகிறார்கள். அடுத்ததாக குழு எண் 3 நவமுதலூர் நடன குழுவினர் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நவமுதலூர் உங்களுக்கு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற பொறுப்பு தந்தைக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். நவமுதலூர் நடன குழுவினர் விரைவாக மேடைக்கு வரவும். பாராட்டுகள். உங்களுக்கான ஊக்க பரிசு ரூபாய் 1000 பாராட்டு பரிசு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. பாராட்டுகள். நவமுதலூர் நடன குழுவினருக்கு சிறப்பாக தங்களது நடனத்தை வெளிப்படுத்தினார்கள். உள்ளங்கையிலே பிள்ளை போலவே என்னை தாங்கிடும் இறைவானந்தி உச்சிக்கண் மலையின் ஊற்றுக்கண் திறந்து தாகம் தனித்த என் தேவானந்தி. அடுத்ததாக குழு எண் 7 மன்னார்புரம் இளைஞர்கள் பாராட்டுகள். சிறப்பாக தங்களது நடனத்தை வெளிப்படுத்தினார்கள். நவமுதலூர் பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக மன்னார்புரம் இளைஞர்கள் நடனமாடிய இளைஞர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கான ஊக்க பரிசும் பாராட்டு பரிசும் தரப்படுகிறது. நடனமாடிய ஒருவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு இளைஞர்கள் நடனமாடிய மேடை இது. நாம் தென்மண்டல அளவிலே கடந்த ஆண்டு இளைஞர் இயக்கம் சார்பாக நடன போட்டி வைத்திருந்தோம். அந்த நடன போட்டியில் ஏறக்குறைய 27 அணிகள் கலந்து கொண்டன. அதிலும் ஒரே இளைஞர் அணி என்றால் மன்னார்புரம் இளைஞர் அணி மட்டும்தான். 26 அணிகளுமே இளம்பெண்கள் அணியா இருந்தது. ஒரே அணி இளைஞர் அணி. எங்கு சென்றாலும் இளைஞர் அணியாக முன்னின்று ஆட்டத்தை வெளிப்படுத்தி கலக்குகிறவர்கள் மன்னார்புரம் இளைஞர்கள். மன்னார்புரம் இளைஞர்களுக்கு பாராட்டுகள். பாராட்டுகள். ஒவ்வொருவருக்கும் சிறப்பான பாராட்டுகள். இவர்களுக்கு பயிற்சி கொடுத்த பங்கு தந்தை எட்வர்ட் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தந்தை எட்வர்ட் அவர்களும் தந்தை வெனி அவர்களும் மாமன் மச்சான். சிறப்பு. மன்னார்புரம் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒருமுறை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களது பங்கேற்பிற்கு சிறப்பான பாராட்டுகள். மகிழ்ச்சி மிக்க ஒரு நாள். நம் திருக்கல்யாண தாயின் திருவிழாவை பல்வேறு வடிவங்களில்
புதுமையான நிகழ்வுகளில் நாம் மெருகேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம் மக்கள் பலரும் அறிவார்கள். ஆக ஒரு புறத்தில் வழிபாடுகளுக்கான அந்த செழுமை, அது ஜெபமாலை, ஒவ்வொருவரும் ஒரு அருளந்துமுறையை சொல்வது, அன்னையின் பாடல் பாடுவது என்கின்ற வகையிலும் வழிபாட்டுகளிலும் சிறப்புமிக்க தன்மை. அதோடு கலை வடிவங்களில் நம் உள்ளூர் மக்கள், மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மை, அதோடு உள்ளூர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நடத்துகின்ற போராட்டம், அதையும் இன்று நாம் செய்தோம். இவற்றோடு இணைந்து நம் தென்மண்டல பங்குகளை எல்லாம் இணைத்து ஒரு நடன போட்டி, மிகச்சிறப்பு. எனவே இங்கு மிகச்சிறப்பான முறையில் நமக்கு தென்மண்டல தொடர்பூடக செயலர் நல்ல முறையில் ஊக்கம் தந்து அதை வழிநடத்தி இருக்கின்றார்கள். எனவே தந்தை செல்வரத்தினம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் நடுவர்கள் இங்கு மூவர் அணியாக இருந்து மிகச் சிறப்பாக நமக்கு இந்த ஒரு கடமையை நல்ல செம்மையாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அந்த நடுவர்கள், நண்பர்கள் மூவருக்குமே இனிய நன்றி. இங்கு வருகை தந்திருக்கின்ற நம் அன்பு தந்தையர்கள், நம் பங்குகளிலே பணியாற்றுகின்றவர்கள், அவர்கள் ஊக்கப்படுத்தி பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த அன்பு நண்பு தந்தைகள் அனைவருக்குமே இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு பிள்ளைகளோடு அந்த நடன கலைஞரோடு வந்து வருகை தந்து பயிற்சி கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பு அருள் அன்னையர்கள், அருள் தங்கைகள், அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இங்கு பார்வையாளர்களாக இருந்தவர்கள் மிக அருமை. நன்றாகவே பலரும் வந்து இதில் பங்கெடுத்துக் கொண்டீர்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. நடன கலைஞர்கள் அனைவரையுமே மனதார வாழ்த்தி, திருக்கல்யாண தாயின் ஆசை உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அதனால்தான் அந்த பரிசு கொடுத்தலிலேயே நாங்கள் இப்படி பதிவு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு அது ஒரு சான்றிதழ் அங்கே இருக்கிறது, பாராட்டு சான்றிதழ் என்று சொல்லி, திருமண வரும் குழந்தை பேரும் தரும் புனித திருக்கல்யாண மாதா தூய திருமண தாய் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தென்மண்டல அளவிலான மீப்பெரும் குழு நடன போட்டியில் பங்கேற்று திறமையை சிறப்பாய் வெளிக்கொணர்ந்தவைக்கு பாராட்டுகள் என்று சொல்லி, அங்கு தாயின் படம், தாயின் கோயில் அங்கு இருக்கிறது. கீழே நம்முடைய முழக்கம், பொறுமையே புதுமைக்கு அடித்தளம், எளிமையே இறைமைக்கு இருப்பிடம். இந்த வகையில் அவர்களுடைய பெயர் அதில் பதிவு செய்து காலம் முழுவதும் அவர்கள் இதை வைத்திருக்கலாம். நன்று. இந்த வழிபாட்டு வழிகாட்டி அதை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறவர் நம்முடைய கலப்பை ஊடகம், நம்முடைய செல்வரத்தன் அவர்கள் தலைமையில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நடனமாடிய எந்த எடுத்தாங்க, அந்த கொத்த காலம் ஏதோ ஒரு பாட்டு பண்ணாங்களா? யாரு கொத்த கால விலை ஆடினவங்க யாரு? எந்த பங்கு? ஓ, நம்ம பங்கு தான். பொறுத்தவர்களுக்கு நம்ம பங்கு ஆடி அந்த பாடல் இருக்குல்ல, அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யாருன்னா செல்வரத்தினம், நம்முடைய இசை இயக்குனர் என்று அவர்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு பாராட்டு. பார்த்தா இவ்வளவு ஒரு நடனம் மிக்க. ஆனால் சொன்னேன் தம்பிகிட்ட சொன்னேன், எப்போ நீங்கள் சூர்யா கார்த்திகை மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கிறீங்க அண்ணன் தம்பிகள். அதே போல பிள்ளைகள் ரொம்ப அருமையானாங்க. பாராட்டுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்க, வாழ்த்துக்கள், நன்றி. இறைவன் என்று வாழ்த்தப்படுவாராக. எனவே அப்படியே நாம் எழுந்து நின்று திருத்தந்தை பாடலை அந்த பல்லவி மட்டும் நாம் பாடி நிறைவு செய்வோம். வாழ்ந்திடவே எங்கள் திருத்தந்தை தீனம் வாழ்க, வாழ்கவே வளர்க. வாழ்ந்திடவே எங்கள் திருத்தந்தை தீனம் வாழ்க, வாழ்கவே வளர்க. வாழ்க வளர்க, வாழ்க வளர்க, வாழ்க வளர்க, வாழ்க. வாழ்க வளர்க, வாழ்க வளர்க, வாழ்க வளர்க, வாழ்க. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, தந்தை வளனாரே வாழ்க, திருக்கல்யாண தாயே வாழ்க. அன்பு கலைஞர்களே, மக்களே, திரை மறைவில் இருந்து உழைத்த அன்பு நெஞ்சங்களே, பங்கு மெய்ப்பணிக்குழு உறுப்பினர்களே, உணவு ஏற்பாடு செய்தவர்கள், ஒலி அமைப்பு செய்தவர்கள், இன்னும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்தவர்கள் அனைவரும் வாழ்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் உரிய நேரத்தில் சந்திப்போம். வாழ்க.